நந்தினி நந்தினி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. Good afternoon, ma'am. Good afternoon. Ma'am, can I ask about AI? Yes. AI? Hello. Hello. Yes. Can you hear me, ma'am? Yes, சொல்லுங்க. Ma'am, in EEE, can AI to play important role? Hello, I'm not. Hello. Ma'am? Hello. Hello. Hello, can you hear me, ma'am? Yes. Hello. சொல்லுங்க. மேம் ட்ரிபிள் இன்ஜினியரிங்ல ஏஐ வந்து எவ்வளோ எப்படி ரோல் ப்ளே பண்றது மேம்? ஆக்சுவலி என்னோட ஆஃபீஸில் வந்துட்டு எப்படின்னா ஃபுல்லாமே வந்துட்டு ஒர்க் ஆகுது. பட் நீங்கள் ட்ரிபிள் முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் ஃபுல் ட்ரெயினோட வந்தால் மட்டும்தான் உங்களால் சர்வே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே மேம். ஃபுல்லாமே இங்கே வந்து ஃபோட்டோஷாப் பேஸ்டில் தான் போயிட்டுருக்கு. ஓகே மேம். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே எடிட்டிங் அண்ட் டிசைனிங் மட்டும்தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சமாக ஒரு ஃபோட்டோஷாப் பேசிக்கோட அந்த சாஃப்ட்வேரோட பேசிக்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வே பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதானா? மேம் கேக்குதாமா? ஹலோ ஹலோ ஹலோ. மேம் ஹலோ, சொல்லுங்க. மேம் நீங்க இப்ப ஏஐ படிக்க என்னென்ன கத்துக்கிட்டீங்கன்ற மாதிரி சொல்ல முடியுமா மேம்? அந்த சொல்லுங்க மேம், சொல்லுங்க. நான் வந்துட்டு ஏஐ படிச்சுட்டு நான் உள்ள போல. ஆக்சுவலி நான் பேசிக் ஃபோட்டோஷாப் எடிட்டிங் மட்டும்தான் படிச்சுக்கிட்டு தான் நான் உள்ள போனேன். இப்போ அங்கே போய் தான் நான் வந்துட்டு சின்னதாக கற்றுக்கிறேன். பட் நம்மளுக்கு க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் ரொம்ப அதிகமாக வேணும். ஒரு ஜட்ஜிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் நிறைய வேணும். அது வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸும் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அது கற்றுக்கிறதுக்கு. ஓகே மேம். கேட்கவாப்பா? How is your work environment, ma'am? How is your work environment, ma'am? எங்கள் என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு எங்கள் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக தான் இருக்கும். பட் அங்கே வந்து ஒர்க் டைமில் வந்துட்டு ஒர்க் ப்ராப்பராக போகணும். பட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே உங்களோட ஒர்க்கிங் சைட் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். பட் எல்லாமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வேணும், கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் தான் மெயின். யார் எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஒரு பதில் வந்து பாதி வந்து கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் கொஞ்சம் நிறையாவே வந்துடும். ஸோ அவ்வளோதான். அது இருந்துச்சு அப்படின்னா நீங்களே உங்களோட ரோலை வந்து ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். அவ்வளோ. வேற ஏதாவது இருக்கா? இப்ப நாங்க ஆஸ் அ பிகினரா எதுல இருந்து மேம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்? எடிட்டிங்கா இல்ல ஏஐயா? என்ன கேட்டால் ஏஐஏ பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்துட்டு சும்மா பேசிக் எடிட்டிங் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஏஐ போனாலுமே அது பெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற கரண்ட்டில் போயிட்டுருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ ஏஐ தான் மெயினாக வருது. எடிட்டிங் ஃபோட்டோஷாப்பில் இருக்க எடிட்டிங்ஸ் எல்லாமே பேசிக்ஸ் எடிட்டிங் எல்லாமே வந்து முன்னாடி இருந்தது. ஸோ இப்போ கரண்ட்டாக ஏஐ தான் போயிட்டுருக்கு. ஸோ ஏஐ தான் பெஸ்ட்.
ஓகே மேம். Okay. Any other questions? அவ்வளோதானா? மேம் இவி வெஹிக்கிள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். இவி. ஹலோ மேம். ஹலோ. மேம் இவி வெஹிக்கிள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் இப்போ அதுல ஸ்கோப். அவ்வளோ வந்து எனக்கு அதுல இல்லடா. பட் பெருசா வந்து சொல்றதுக்கு அதுல எனக்கு நாலேஜ் பெருசா இல்ல. பட் நான் ஃபுல்லாமே இதுல இருக்கனால எனக்கு அதுல எப்படிங்கிறது தெரியல. ஓகே மேம். இந்த காப்பி கேள்வி என்னன்னு கேட்கலாம். ஹலோ ma'am, how we have stayed with updated technology and developments, ma'am? புரியல என்னது? How we have stayed updated with updating development and technologies, ma'am? Ma'am, silent type. Ma'am, ஹலோ. எனக்கு சரியா கேட்கலப்பா. இந்த மேம் எதை கேட்கணும்? पूरा लेफ्ट टाइप बेटा है वो क्वेश्चन கேட்டது இருக்கா? ஹலோ. Hello ma'am. எஸ் சொல்லுங்க. Ma'am, how we are stayed updated with upcoming developments and technologies, ma'am? அப்கமிங் டெவலப்மெண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்துட்டு இருக்கு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம். ஒவ்வொன்றா நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுல தான் இருக்கு. பட் நீங்க வந்து ஒரு ஒரு சாஃப்ட்வேர்ஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் இதில் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னொரு சாஃப்ட்வேரை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கு மூவ் ஆன் ஆகுறீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனி போனீங்கனாலுமே ஒரு இதில் சர்வே ஆகுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் அப் டு டேட்டை வந்து தெரிஞ்சுக்கோங்க. பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக தெரியும்னா அதுக்கான டைமிங் போட்டு இன்ட்ரெஸ்ட் போட்டு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் எல்லாமே பண்ண முடியும். Okay ma'am. Okay, thank you ma'am. தேங்க்யூ.